ட்ரெஸ் இன்னும் எத்தனை நாளைக்கு பொண்ணுங்க போற ட்ரெஸ்ஸை குறை சொல்ல முடியும்? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸிபிஷன் அதுல ரேப் அண்ட் மர்டர் செய்யப்பட்ட பெண்கள் போட்டிருந்த ட்ரெஸ் வச்சிருந்தேன். அதுல ஸ்கூல் யூனிஃபார்ம், போலீஸ் ட்ரெஸ், முழுசா மூடி இருந்த பர்தா, பெரும்பாலும் உங்க கணக்குப்படியா நல்ல ட்ரெஸ் தான். அது ஒரு கை குழந்தை சாகும் போது வெறும் பேம்பஸ் மட்டும் தான் மேடம் போட்டிருந்ததாங்க. பேசுறீங்க, தொட்டு பேசுறது தப்பு, ஒட்டி உட்கார்றது தப்புன்னு சொல்றது விட்டுட்டு எப்படி தொடரணும்னு சொல்லி கொடுங்க. இன்னும் கூட நம்ம மனுஷங்க, இந்த பொண்ணு, நம்ம பொண்ணு, பசங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இந்து பொண்ணு இன்னைக்கு புர்கா போட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ், நான் இந்து பொண்ணு, சீருத்ராட்சன், நான் இந்து பொண்ணு. இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அண்ட் இப்பயும் இந்து பொண்ணு புர்கா போட்டிருக்காங்க, அது இதுன்னு மதம் சம்பந்தப்பட்ட விஷயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் தப்பான விஷயம். ஏன்னா நாங்க அடக்க ஒடுக்கமா சுடிதார் போட்டு ஷால் பின் பண்ணிட்டு வந்தாலும் பொண்ணுங்களை முன்னாடியும் பின்னாடியும் பாக்குற, கண்ணு உறுத்துற மாதிரி பாக்குறவங்க இருக்காங்க. எல்லா பசங்களும் இதுக்காக தப்பு சொல்லல, ஒரு 20% தான் அந்த மாதிரி இருக்காங்க பொண்ணுங்களை ரொம்ப கேவலமா பாக்குறதுக்கு. பட் பேலன்ஸ் 80% எங்க இருக்கீங்கன்னு தெரியல. எங்க கண்ணுகிட்ட இருக்கிறதெல்லாம் 20% எங்களை கேவலமா பாக்குறவங்க, உறுத்துற மாதிரி பாக்குறவங்க தான். சோ அதனால என்னோட பாதுகாப்புக்காக தான் நான் இந்த உடை போட்டிருக்கேனே தவிர இது எந்த விதமான மதத்தையும் இது பண்றதுக்கு கிடையாது. பொண்ணோட பாதுகாப்புங்கிறது மதத்தை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம். வித்தியாசமா கிளாஸ் எடுக்கிறேன்னு பசங்க பொண்ணுங்களை தொட விடுறது, தொட்டு பேச விடுறது, பக்கத்துல உரசிக்கிட்டு உட்கார விடுறது, அப்புறம் பசங்க என்ன சார் பண்ணுவாங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு அறிவுமுறைமா வர விட்டா தப்பு நடக்கத்தான் செய்யும்.